எங்க இருந்தாலும் தலைவர் எழுதல. தேங்க்யூ சார். பணியேற்புழாக்களிலும் ஆகச்சிறந்த பணியேற்புழாவாக நாம் கருதுவது புதுக்கோட்டை செந்திலுடைய சங்கத்தினுடைய இந்த பணியேற்புழாவை. ஏழு விஷயமா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் உள்ளம் வாடிய என்று அந்த பயிரை கூட ஒரு உயிரென கருதி மனம் உறுதிய வள்ளலார் எப்படி தொண்டு புரிந்தாரோ அதுபோல லயன்ஸ் இயக்கமும் தொண்டு புரிந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்தில் ஒரு சேவை மனப்பான்மை உள்ள ஒரு இடத்தில் சேவை மனப்பான்மை உள்ள ஒரு சங்கம் பணியேற்புழாவை நடத்துவது மிகவும் பொருத்தமான ஒன்றாக நான் கருதுகிறேன். பண்ணுவார், நிறைய சேவை திட்டங்கள் பண்ணுவார். உணவு செஞ்சாலும் கூட அவருக்கு அவார்டு வாங்கி கொடுக்கக்கூடிய யார் கையில் இருக்கு? இந்த கையில தான். அதை பதிவேற்றம் பண்ணி காலையில சேவை திட்டம் பண்ணா ஈவினிங்குள்ள அதை பதிவேற்றம் பண்ணி மாவட்ட அவை செயலர் மாவட்ட செக்ரட்டரிகளுக்கெல்லாம் அதை உடனே அனுப்பி போர்ட்டல்லையும் அனுப்பி என்ன பண்ணணும், பதிவேற்றம் பண்ணிட்டீங்கன்னா நோட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்கள் சங்கத்தினுடைய தலைவருக்கு என்ன கிடைக்கும்? விருது கிடைக்கும். செக்ரட்டரியாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வாங்க. எப்போதுமே கடவுளுக்கு வலது பக்கம்தான் இருக்கணுங்க. அன்பிற்குரிய நண்பர்களே, நமது சங்கத்தினுடைய தலைவராக 10ஆம் ஆண்டு தலைவராக சண்முகநாதன் அவர்கள் பணியாற்றியிருக்கிறார். சேவையில் சிறந்த ஒரு நல்ல தம்பி. ஒரு அற்புதமான சங்கத்தினுடைய தலைவராக பணி அமர்த்தப்பட இருக்கிற நீங்கள் சங்கத்தினுடைய செயலருக்கு சுதந்திரம் கொடுத்து தனியாக செயல்பட விட வேண்டும். பொருளருக்கு சுதந்திரம் கொடுத்து முன்னாடி வந்து உட்காருங்க. ஏன் இருக்கீங்க? வந்துங்க. பொருளருக்கு சுதந்திரம் கொடுத்து அவரையும் சிறப்பாக செயல்பட விட்டு 2 பேரையும் அரவணைத்து மிகச்சிறந்த சங்கமாக உருவாக்க வேண்டும். இந்த ஆண்டு நிறைய சேவை திட்டங்களை செய்ய வேண்டும். மாதத்துக்கு ஒரு செயற்குழுவை கூட்ட வேண்டும். இதெல்லாம் சிறப்பாக செய்து இந்த சங்கத்தை மாவட்டத்தில் முதலிடம் பெற்ற சங்கமாக உருவாக்குவது உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. செய்வீர்களா? நன்றி. அன்பிற்குரிய சகோதரி அவர்களே, உங்கள் கணவரை சாதாரணமாக நினைச்சிருப்பீங்க, அப்படிதானே? அதானே ஒரு அற்புதமான சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார் அவர். இது தலைவர் பதவி என்பது யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. கோடி கோடியாக கட்டுக்கட்டா பணம் வச்சிருக்கலாம், பீரோக்குள்ள நகை இருக்கலாம், அவ்வளோ பேர் தலைவராக முடியாது. பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே இந்த லயன்ஸ் இயக்கத்தில் தலைவராக முடியும். ஏன் தெரியுமா? இந்த மற்ற சேவைகள் எல்லாம் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து செய்யக்கூடியது. ஆனால் லயன்ஸ் இயக்கத்தில் நாங்கள் செய்யக்கூடிய சேவை யார் என்றே தெரியாதவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு உன்னதமான சேவை நாங்கள் செய்கிறோம். அது நமக்கு என்ன கொடுக்கும்? யாருன்னே தெரியாதவர்களுக்கு செய்யக்கூடிய சேவை நமக்கு எதிர்காலத்தில் செல்வத்தை கொடுக்கும், பொருளை கொடுக்கும், நல்ல சந்ததிகளை கொடுக்கும். சந்ததிகள் எல்லாம் நீடுனி வாழ்வார்கள். ஆகவே நாம் அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய உன்னதமான தலைவர் பதவி நீங்கள் ஏற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சேது கார்த்திகேயன் சார் வாங்க. போன்ற உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு மனசுல சூது தெரியாது, வாது தெரியாது, எதுவும் தெரியாது. ஒரு பச்சை குழந்தை மாதிரி அடிச்சுட்டு
சாப்பாடு கொடுத்தாலும் எனக்கு ஊட்டி விடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தம்பி தான் தம்பி சண்முகநாதன் அவர்கள். ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இவங்க மனசில் என்ன தெரியுமா தோணும்? யாருக்காவது உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உன்னத எண்ணம் தான் தோணும். சகோதரி அவர்களே, நான் சொன்னதெல்லாம் கரெக்டாமா? அன்பிற்குரிய நண்பர்களே, சங்கத்தினுடைய உடனடி முன்னாள் தலைவராக என் சேது கார்த்திகேயன் அவர்களை பணியமர்த்தல் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு முழுவதும் எப்படி சிறப்பாக செயல்பட்டீர்கள், அதுபோல வரும் ஆண்டிலும் நிறைய சேவைகளை செய்து தலைவர் செக்ரட்டரி நிர்மல் என்னப்பா பார்த்தீங்களா? அவன் அது ஆரிய கூத்தாடுனாலும் காரியத்தில் கண்ணாரு எடுத்து கையில் வச்சுக்கிட்டாரு. மாற்றிக்கிட்டு போட்டுருவாங்க நம்மன்ட்டு. இந்தாப்பா ஒய்ஃபு கொடுத்து வச்சவங்க தம்பி, என்னப்பா போட்டுங்க. கரெக்டு தானே சார்? ஓடுங்கப்பா, மண்டலத்தில் வாங்க. ப்ரெஷர் இருங்க. தலைவர் நீங்களாம் போடுங்க, நீங்களே போடுங்க தலைவர். என்ன சீக்கிரம் தலைவராகுங்க. நெக்ஸ்ட் சேர் கொடுங்க. செயலப்பொருள் மேடையில் உட்காரணும். ஆண்டிற்குரிய நண்பர்களே, நம்முடைய சங்கத்தினுடைய லயன்ஸ் இயக்கத்தினுடைய ஒப்புயர்வற்ற புனித சின்னமான இந்த சுத்தியலை தலைவருக்கு வழங்குவதில் பெருமை அடைகிறேன். இந்த சுத்தியலுடைய நோக்கம் என்ன என்பது அனைவருக்கும் தெரியும். எப்படி நீதிமன்றங்களில் நீதி அரசர்கள் இந்த சுத்தியலை வைத்துக்கொண்டு நெறி பிறழாமல் நீதி வழங்குகிறார்கள், அதுபோல இந்த உன்னதமான ஒரு புனித சின்னம் நம்முடைய தலைவரசு ஒப்படைக்கப்படுகிறது. இவர் இந்த சுத்தியலை ஒரு முறை கையில் எடுத்து ஒரு தீர்ப்பை சொன்னால் அதுதான் உறுதியான தீர்ப்பாக இருக்க முடியும். அந்த வகையில் மிகச்சிறந்த தலைவராக நீங்கள் இருக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் வந்தவுடனே ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் வந்துட்டாரா? அப்படி கொடுங்க. வாங்க வாங்க. அட்வொகேட் காசி ரவிச்சந்திரன் சார் முன்னாடி வாங்க. சார் சங்கத்தினுடைய சார் வக்கீல் சார் வாங்க. வேறு யாரும் நான் கூப்பிட மாட்டேன், நீங்களே வாங்க சார். சங்கத்தில் கூப்பிட சேர்க்க சொல்லல, ரோட்டிலே இருங்க. நீங்கள் வேற யாரும் கூப்பிடுங்க. உட்காருங்க. ஆண்டிற்குரிய நண்பர்களே, புதிய உறுப்பினர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். என் சரவணன் அவர்கள், சேஃப் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் புதுக்கோட்டை. புதிய உறுப்பினர்களான ஏ சதீஷ்குமார் இன்ஜினியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அமைதியம், அனைவரும் அமைதியாக இருக்கிறோம். டாக்டர் டி ஸ்டாலின் அவர்களுக்கும் நமது புதுக்கோட்டை எம்எல்ஏவாக இருக்கும் நமது சங்கத்தின் சாசன தலைவர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கிட்ட பணியான புதிய உறுப்பினர்களை பணியை அமர்த்துகிறேன். சார் அவங்க புதுக்கோட்டை செஞ்சேரி லைன் சங்கத்தின் உறுப்பினராக ஆவதற்கு சம்மதித்து லைன்ஸ் கூட்டங்கள், விழாக்கள் அனைத்திலும் பங்கு பெறுவேன். இயக்க
டாக்டர் டி ஸ்டாலின் அவர்களே மற்றும் இங்கே வருகின்ற சிந்தனை உரை ஆற்றியிருக்கின்ற அன்பு சகோதரர் திரு ஜே கண்ணன் அவர்களே, திரு லயன் ஆர் மகாதேவன் அவர்களே, திரு என் ராஜேந்திரன் அவர்களே. கண்ணன் தான் இதை ஒரு அவரோட ஈடுபாட்டோடு மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு சும்மா ஒரு 40 பேர் 30 பேரை வச்சு தான் ஆரம்பித்தோம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நிறையா 50 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அதில் ரொம்ப சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் இன்றைக்கி வரல. நடராஜன் இருக்கட்டும், குமாரன் இருக்கட்டும், நிறைய பேர் இருக்காங்க. பொதுமக்களுடைய நலனில் அக்கறை கொண்ட அனைவருமே இந்த சங்கத்தில் இருக்கிறாங்க. இந்த சங்கமானது பல்வேறு நலத்திட்டங்களை புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் செஞ்சுருக்காங்க. அதுவும் இப்போ 2-3 வருஷத்துக்கு மேலே நம்ம சேது கார்த்திகேயன் ஒரு புது டீம் ஒன்று இதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டு இருக்காங்க. இந்த லைன் சங்கமானது, செஞ்சுரி லைன் சங்கமானது மிக சிறப்பாக செயலாற்றிட்டு இருக்காங்க. இந்த சங்கத்தை இன்றைய தினம் பணியேற்றிருக்கும் இந்த 3 பேரும், திரு சண்முகநாதன், திரு நிர்மல், திரு ரவிச்சந்திரன் அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு இன்னும் பல்வேறு திட்டங்களை புதுக்கோட்டை மாவட்ட மக்களை நலிவடைந்த மக்களுக்கு இன்றைய தொடக்கமே பார்த்திங்கன்னா எடுத்த ஃபஸ்ட்டு பாலே 6ங்கிற மாதிரி இன்றைய தினம் பணியேற்கும் முதல் நாளே பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு நலத்திட்டங்கள் யாருக்கு தேவையோ அவங்களை அறிந்து அவங்களுக்கு நலத்திட்டங்களை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கி தொடக்க நிகழ்ச்சி, ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இந்த வருடம் கண்டிப்பாக சேர்த்து பல்வேறு திட்டங்களை செயலாற்ற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. போன தடவை எங்கள் அண்ணன் ஒரு 1500 கோடி கொடுக்க போறாரு. இப்பொழுது இந்த நலத்திட்டத்தை அதிகப்படியான நிலைமைக்கு கொண்டு போகணும். அதுக்கு அனைத்து உறுப்பினர் ஒருங்கிணைப்போடு நல்லபடியாக எங்களது சங்க நிர்வாகிகளை புதிய பொறுப்பினை அமர்ந்திருக்கும் எங்களது செஞ்சுரி லைன் கிளப் சாசன தலைவர் அவர்கள் திரு ஜே கண்ணன் அவர்கள் ஆரம்ப விதை ஒவ்வொருவருக்கும் முக்கியமாக இந்த இல்லத்தை நடத்தி கொண்டிருக்கிற இல்லத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களது செஞ்சுரி லைன்ஸ் கிளப் சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொருவருக்கும் எங்களது நன்றி. ரொம்ப தூரத்தில் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி இங்கே பாருங்க சார், அப்படி இங்கே பாருங்க அக்கா, இங்கே பாருங்க.